ஹலோ மக்களே, 11th 12th எத்திக்ஸ் என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு 11th 12th எத்திக்ஸு தமிழில் மட்டும்தான் சமச்சீர் புக்ஸை அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ யாராக இருந்தாலுமே தமிழில் தான் அந்த புக்கை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. 11th எத்திக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற பீரியடில் புக்கு என்னால் வாங்க முடியல. ஸோ முதல் 5 யூனிட் தானே இம்பார்ட்டண்ட், அதை மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி ஸ்பைரல் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 5 யூனிட்ஸும் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னனால அதை தனியாக பிரிண்ட் அவுட் போட்டு ஸ்பைரல் ஆல்ரெடி போட்டனால தனியாக ஒரு ஷீட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த ஷீட்டில் தான் ரிமைனிங் இருக்க 5 யூனிட்ஸ் இருக்குது. 2வது யூனிட்டு சிந்து சமவெளி நாகரிகம். இந்த யூனிட் நம்ம ஹிஸ்ட்ரி யூனிட்ஸோட சேர்ந்து வந்து படிப்போம். ஸோ ஹிஸ்ட்ரியோட சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறனால ஸ்பைரலில் இந்த யூனிட்டை இன்க்ளூட் பண்ணாமல் தனியாக வந்து ஸ்டேபிள் பண்ணி வச்சாச்சு. 11th எத்திக்ஸில் இருக்கிற 10 யூனிட்டுமே ஆல்ரெடி 3 தடவைக்கு மேலே வந்து படித்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்போயுமே சும்மா தான் ரீட் பண்ணுவேன், எதுவுமே மார்க் பண்ண மாட்டேன். செகண்ட் டைம் தான் மார்க்கிங் வந்து பெனில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு டைம் படித்தா போதும், அது எனக்கு மெமரியில் இருக்கும் அப்படின்னா ப்ளூ கலரில் பண்ணுவேன். 2 டைம் படிக்கணும்னா ரெட் கலரில் மார்க்கிங்ஸ் இருக்கும். ரிப்பீட்டடாக ரிவிஷன் தேவை, இது வந்து ஃபேக்சுவல் டேட்டா அப்படின்னா அதை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி படிப்பேன். ஸோ எல்லா வரிகளுமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னாலும் கலராக மார்க் பண்ணி வச்சா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். நிறையா கலர்ஸ் இருக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதும் லேக் ஆகும் அப்படிங்கிறனால மார்க்கிங்ஸ் வந்து எப்போயுமே நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆஸ் அ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இதில் கொடுத்த வேர்டிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு நிறையா டைம் ஆச்சு. ஸோ ஒரு யூனிட்டே எனக்கு ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதில் என்னெல்லாம் சொல்ல வராங்கிற இம்பார்ட்டன்ஸ் பார்த்து மார்க் பண்ணுறதுக்கே நிறையா நாள் ஆச்சு. வீடியோவை நல்லா லிசன் பண்ணால் உங்களுக்கு தெரியும், நடுவில் நிறையா வந்து இங்கிலீஷில் நான் எழுதியிருப்பேன். தமிழில் அது படித்தா புரியுது அப்படின்னாலும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படிங்கிறனால எங்கெல்லாம் எனக்கு கண்டென்ட்டு இங்கிலீஷில் தேவையோ அங்கெல்லாம் மட்டும் குட்டி குட்டி நோட்ஸாக இங்கிலீஷில் வந்து அதை நான் எழுதி வச்சுருப்பேன். சைடில் நீங்கள் மேலே கீழே பார்க்குற நோட்ஸ் எல்லாமே ஷார்ட் நோட்ஸு. நமக்கு இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் எல்லாம் படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி புக் பேக் ரிவிஷன் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா பேர் யூனிட்ஸை வாச்சிட்டு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு புக் பேக் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. புக் பேக் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த யூனிட்டை படித்து முடிச்சுட்டு செல்ஃபாக உங்களால் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு பார்க்கணும். இல்லை எரர் வர மாதிரி தெரியுது, தப்பாக இருக்குது, இதுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுனா அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் அதை எடுத்து நீங்கள் படிக்கணும். 12th எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 2, 5, 7 and 10 இந்த யூனிட்டெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு ப்ரிலிம்ஸில் படிக்க வேண்டிய யூனிட்ஸு நான் மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்டை 1 year பேக் நான் படிக்கும்போது என்கிட்ட ஒயிட் ஷீட் இல்லை, கையில் 2 புக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஒன்று இந்த புக்கு, இன்னொன்று மல்டி பேப்பர் நோட்டு மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக. இந்த லெசன் நான் படித்து என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டணும் அதை உடனே நான் வந்து நோட்ஸ் எடுத்துடணும் அப்படிங்கிறனால தான் அந்த பேப்பரில் ஒரு சின்ன ஷீட்டை கிழிச்சு நான் படித்ததில் என்னெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எழுதி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அந்த யூனிட்டை எடுத்து படிக்கும்போது புதுசாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் என்னுடைய ஹேண்ட் நோட்ஸை பார்க்கும்போது குயிக்காக ரிவிஷன் பண்ணிட முடியும் அப்படிங்கிறனால தான் இப்போ 1 year கழித்து இதை நான் எடுத்து ரிவிஷன் பண்ணும்போதும் பழைய ஸ்பீட் எனக்கு வந்து கொடுக்குது. இதனால் மட்டும்தான் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுறேன். 12th எத்திக்ஸ்லையும் அந்த 5 யூனிட்டை படித்து முடித்து நோட்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்னுடைய ஹேண்ட் நோட்ஸை உங்கள்கிட்ட காட்டுறேன். எத்திக்ஸுடைய ஹேண்ட் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா பாயிண்ட்ஸ், நிறையா டாபிக்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியோட ரிலேட் ஆகும். ஹிஸ்ட்ரியோட சேர்ந்து படிக்கும்போது அங்கே வந்து எந்த பாயிண்ட்ஸும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறனால எத்திக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரியோட சேர்ந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஹிஸ்ட்ரி இல்லாமல் இந்த புக்கில் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு எந்தெந்த ஏரியா புரியாத மாதிரி இருக்கோ அதை இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கலந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாகவே 2 புக்குக்கும் சேர்த்தி கையில் தனியாக எடுத்து வச்சுருக்கிறது 5 யூனிட்டு. நீங்கள் புக்கில் ஏற்கனவே பார்த்தீங்க, நிறைய யூனிட் வந்து அங்கேயே நான் மார்க் பண்ணி எழுதி ஒட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால நமக்கு தனியாக ஷீட்டில் வர கவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ தான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் வந்து எத்திக்ஸ்க்காக எடுத்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.